ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது அது கலாத்தியர் 3:13 வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். Galatians chapter 3:13. எனக்கு பிரியமானவர்களே, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று நாம் வாசிக்கலாம். பல சூழ்நிலைகளில் நமக்கு நண்பர்களாய், சிநேகிதர்களாய், பெற்றோராய், அண்டை வீட்டுக்காரராய், சகோதரராய் இருக்கிற ஆட்களே நம்மை ஒருவேளை சபித்திருக்கக்கூடும். இந்த சாபம் சில வேளையில பிரச்சனைகளை, போராட்டங்களை, ஏன் மரணத்தை கூட கொண்டு வரும்படியாக மாற்றிவிடுகிறது. ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்ற வார்த்தை வைத்து நாம் நம்மேல் வைக்கப்பட்ட சாபத்தை முறியடிக்கலாம். யாபேசுடைய ஜெபம் அப்படித்தான் இருந்தது. துக்கத்திலே அவனுடைய தாய் அவளை பெற்ற பொழுது துக்கத்தின் மகன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான். ஆனால் வேதம் சொல்லுது, அவன் தன் சகோதரை பார்க்கும் கனமுள்ளவனான் என்று மாறினான். எப்படி? அவனுடைய ஜெபம். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னுடைய எல்லைகளை பெரிதாக்கும், என்னை ஆசீர்வதியும், என் மேலுள்ள சாபத்தை எடுத்து போடும் என்று சொல்லி அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய சாபங்கள் எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் விசுவாசத்தினால் பெறும்படி அவரே நமக்கு சாபமானார். ஆகவே சாபத்தை கிறிஸ்துவின் சிலுவையினாலே, உயிர்த்தெழுவின் வல்லமையாலே அறிக்கையிட்டு வெற்றி பெறுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி எங்களுக்காக சாபமானீரப்பா. எங்களுடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாம் முறிந்தது. நாங்கள் இனி அலைந்து திரிய வேண்டியதில்லை. ஆபிரகாமுடைய அவிசுவாசத்தினாலே நீதிமானதன் போல உம்முடைய கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எங்களை நீதிமானாய் மாற்றினருக்கு நன்றி. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரியின் சார்பாகவும் இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீஸின் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துக்களாக வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.